16 இந்த பிப்ரவரியில் ஒரு 14 நாள் போயிடுச்சு, ஜனவரியில ஒரு ஓகே. ஆமா, இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுக்கு பேர் குவிட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. குவிட்டர்னா விட்டு கொடுக்கிற ஒரு நபருடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அந்த விட்டு கொடுக்கிற ஒரு நபருடைய நாள் அப்படின்றது ஜனவரி மாசம் வருது உண்டு. எதற்காக வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜனவரி மாசம் அந்த நாள் வருதுன்னு நினைக்கிறீங்க? யாரும் கரெக்டா சொன்னாங்க. நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்கறதுனால அந்த நாள் வந்து விட்டு கொடுக்கிறவர்களின் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னைக்கு நினைக்கிறீங்க? நம்ம ஜெனரலா நம்மளுக்கே தெரியும், ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி நைட்ல பயங்கரமான ஒரு ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த வருடம் முழுவதும் நான் ஜிம்முக்கு போக போறேன், இந்த வருடம் முழுவதும் நான் காலையில இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், இந்த வருடம் முழுவதும் நான் வாக்கிங் போக போறேன் காலையில, இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபிப்பேன், இந்த வருடம் முழுவதும் நான் வேதத்தை படிப்பேன், இந்த வருடம் முழுவதும் நான் கோவப்பட மாட்டேன், இந்த வருடம் முழுவதும் நான் என்னுடைய பசங்களை திட்டவே மாட்டேன், இந்த வருடம் முழுவதும் நான் என்னுடைய வேற ஏதாவது நான் மட்டும்தான் இருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய இருக்கா? அப்படி அரவிந்த் ஒண்ணே எடுத்திருக்காரு பாருங்க. ஐயோ, அரவிந்த் எடுத்த முடிவு இந்த வருடம் முழுவதும் மகனோட வந்தது. இப்படிப்பட்ட பல முடிவுகள் எடுத்து, ஆனால் அந்த முடிவை நாம் விட்டு விலகுகிற ஒரு நாள் ஜனவரி மாசமே இருக்கிறது. அது எப்ப தெரியுமா? 1ஆம் தேதி. இல்ல, எவ்வளவு மாசமா நம்பலாம், எவ்வளவு மோசம் இல்ல. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் உறுதியா இருக்கும். 10ஆம் தேதி, இந்த வருஷம் 10ஆம் தேதி ஆக்சுவலா எப்படின்னா, எல்லா வருடத்தின் 2வது வெள்ளிக்கிழமை குவிட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடத்திலும் ஜனவரி மாதம் வருகிற 2வது வெள்ளிக்கிழமை. இந்த வருஷம் 2வது வெள்ளிக்கிழமை என்னது தெரியுமா? 10ஆம் தேதி. கரெக்ட். ஸோ அவர் சொன்ன 10ஆம் தேதி இந்த வருஷம் வந்துச்சு. ஸோ இதுதான் உலகம் ஒருவர் முடிவெடுத்து அந்த முடிவுகளிலிருந்து விலகுகிறதை காண்கிறதாக இருக்கிறது. அது அவ்வளவு எளிதாக, அவ்வளவு விரைவாக வரக்கூடியதாக இருக்கிறதையும் இந்த உலகம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ பேசிக்கலி இதை வந்து அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா, நீங்க டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க, விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டீங்க, டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. ஏன்னா உலகத்துல உள்ள எல்லாருமே இதே மாதிரி 2வது வெள்ளிக்கிழமைக்குள்ள அவங்க எடுத்த முடிவுலாம் விட்டு கொடுத்துறாங்க. ஸோ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ், ஜஸ்ட் கீப் மூவிங் இன் யுவர் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த உலகம் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எடுக்கிற நிறைய முடிவுகள்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு விதத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது கண்டிப்பா மனசுல ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போகிற சில வசனங்கள், இன்னைக்கு நாம பார்க்க போகிற சில மன உறுதிகள், இதை நாம் மாற்றி அமைப்பதற்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பமாக, அதற்கும் மேலாக தேவனுடைய ஒரு வாஞ்சியாக இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுடைய நண்பர்கள், உங்க கூட வேலை செய்யறவங்க உங்ககிட்ட வந்து ஒரு செய்தி சொல்லலாம், ஒரு செய்தி கூட சொல்லலாம், இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். நீங்க வழிபடுகிற தேவன் உங்களுக்கு முழுமையா தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. You don't know the God whom you worship. நீங்க வழிபடுகிற தேவன் வந்து உங்களுக்கு முழுமையா தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது நீங்க எப்படி உணர்வு? How do you feel when you listen to that statement? என்னமா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, அது உண்மைதான், நான் வழிபடுகிற தேவன் வந்து எனக்கு முழுமையாக தெரியல அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றீங்க. அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், எனக்கு கிறிஸ்தவ பேர் வச்சு நான் ஒவ்வொரு சண்டையும் வச்சு போறதுக்கான ஒரு விதத்திலோ என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் நான் வழிபடுகிற தேவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி? ஒவ்வொரு ஏதாச்சும் அப்படி சொல்றீங்க. ஓகே, நான் அவரை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கொள்வதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறதாக நீங்க அதை பாக்குறீங்க. ஓகே, நீங்க அவங்க கிட்ட கேட்பீங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விதத்துல அவங்க சொல்லல, உங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிற விதத்துல அவங்க சொல்றாங்க. அப்படியே கேட்பீங்க, நான் அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது. ஓகே,
ஓகே, எனக்கு தெரியும்ன்றத நீங்க அவங்களுக்கு சில காரியங்கள் மூலமா விளக்கி சொல்லி அவங்க மனதை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஓகே, யா, யாரோ கேட்குமா? ஓ, நீங்க பொறுமைசாலிமா. ஓகே, தட்ஸ் a good one. அப்போ பேசல அவங்க எதுக்காக அதை சொல்றாங்கன்றத புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க. ஓகே, ஓ, ஓகே, ஓகே. சோ ரொம்ப ஆழமாக நீங்க அலசி நீங்க என்ன காரணத்திற்காக அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சி எடுப்பீங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட். ஓ, that's an interesting view. ஓகே, ஒருவேளை அவங்க என்ன இத்தனை ஆண்டுகளாக இத்தனை மாதங்களாக அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இல்லாம இருந்ததை அவங்க பார்த்ததன் காரணமாக அதை சொல்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, that's a very deep answer. ஓ மை குட்னஸ், கண்டிப்பா அது ஷேம்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வெட்கப்படக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக அது இருக்கும். இரண்டாவது கேள்வி. ஓகே, நான் நீங்க பயங்கரமா சொல்றீங்க, எனக்கு என்னுடைய தேவன், ஆமா எனக்கு தெரியும், என்னுடைய நான் வழிபடுற தேவன் எனக்கு தெரியும் அப்படின்றதுல நீங்க மனதுல ரொம்ப ஒரு உறுதியா இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப பாஞ்சியா இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லி அவங்களுக்கு விளக்குவீங்க? நான் வழிபடுகிற தேவன் எனக்கு தெரியும்ன்றத நீங்க அதை எப்படி அவங்களுக்கு சொல்லி அதை அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? How do you make them realize that I know the God whom I worship? Okay? ஓகே, சோ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள், செய்திருக்கிற சில நன்மையான காரியங்கள் அவங்களுக்கு விளக்கி சொல்வீங்க. ஓகே, that's a good one. ஓகே, 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 ஓகே. இன்னைக்கு நான் இப்படி வாழ்வதற்கு உண்டான காரணம் நான் வழிபடுகிற தேவன். இன்னைக்கு நான் வந்து மாறி இருக்கிற காரணம் நான் வழிபடுகிற தேவன் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே, சோ பேசிக்கலா அதுல உங்களுக்குள்ளாகவே உங்க விசுவாசத்தை அதிகரிப்பதற்கு உண்டான முயற்சியை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, வேற எப்படி நீங்க அதை டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? நான் வழிபடுகிற தேவன் எனக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில. வாவ், ஓகே. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாவின் விளிம்பிலிருந்து அவர்களை தேவன் அவரை காப்பாற்றின விதத்தை, அதே நேரத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் மாற்றின விதத்தை நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. வேதாந்தத்தை வந்து அவங்க பைபிள் சத்தியம் அதுதான் இருக்கு. ஓகே, இதை நீங்க பின்பற்றி பாருங்க, நான் வழிபடுற கடவுள் உண்மையா இல்லைன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும்ன்றத. ஓகே, சோ பேசிக்கா இதை நீங்க ஒரு வாய்ப்பாக எடுத்து வேதத்தை தெரிந்து அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம அதன் மூலமாக நீங்க மாறினதையும் அவருக்கு உழைச்சுவீங்க, அதே நேரத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. அவரும் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவங்க நான் வழிபடுற கடவுள் வந்து உண்மையா இல்லைன்னு அவர் வழிபட்டு இருந்தாதான் தெரியும். ஓகே, குட், ஆசம். நான் அடுத்து இருந்துருங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் நபர், அதுக்கு அடுத்து இந்த A.W. டோசர் அப்படின்றது வந்து ஒரு தேவனை குறித்தான நிறைய புத்தகங்கள் எழுதின ஒரு நபராக இருக்கிறார். அவர் தேவனுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து, தேவனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் அவருடைய காரியங்கள் இருக்கின்றத விளக்குற ஒரு நபராக இருக்கு. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், what comes into our minds when we think about God is the most important thing about us. தேவனை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் என்ன காரியம் முதலாவதாக வருகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் சொல்றது கரெக்டா நான் கோவிந்தா? ஓகே, சோ this is a very very powerful statement. நான் இன்னைக்கு தேவனை எப்படி பார்க்கிறேனோ, நான் இன்னைக்கு தேவனை எப்படி புரிந்து கொள்கிறேனோ அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் செய்யும் காரியங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபியூச்சர், வருங்காலம் இருக்கும். Everything about our life is based on how I have understood God. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல பேசுகிற ஒரு காரியமாக இருக்கலாம்,
ஒருவர் பேசும்பொழுது அதை நான் புரிந்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளின் அடிப்படையில் நான் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்குது, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன். நாளைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல்லான காரியம் நடக்குது, அதற்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன். இப்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கையுமே, வாழ்க்கிற விதம் எல்லாமே எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், நான் தேவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன். So it's such an important thing, brothers and sisters. நான் சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சவாலான நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் அதை எப்படி கையாண்டாலும் நமக்கு தெரியும். மோசஸ் அவருடைய வாழ்க்கையில ஒரு சவாலான நேரம் வரும்பொழுது அதை அவர் எப்படி கையாண்டாலும் நமக்கு தெரியும். ஜோனா தன்னுடைய வாழ்க்கையிலையோ, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலையோ, ஹானா தன்னுடைய வாழ்க்கையிலையோ அவர்கள் சந்தித்த ஒரு சவாலான நேரங்களை அதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சவாலான நேரங்கள் வரும்பொழுது பல நேரங்களில், எல்லா நேரங்களையும் நான் சொல்ல வரல, பல நேரங்களில் ஆபிரகாம் செய்வதை நாம் செய்வது கிடையாது. மோசே எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது பல நேரங்களில் கிடையாது. தாவீது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரோ அதே போல நாம் பல நேரங்களில் ரெஸ்பாண்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம்னா, நீங்களும் நானும் எப்படி தேவனை புரிந்து வைத்திருக்கிறோம், அந்த அடிப்படையில் மட்டுமே நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளிடத்திலிருந்து வெளிவருகிறதாக இருக்கிறது. It's all about how I have understood God is the way I respond to all what I go through in my life. So எனக்கு அவங்களாம் ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கிறாங்களே ஒழிய, இந்த கண்களுக்கு முன்பாக ஒரு ஹீரோயினா தான் இருக்கிறாங்களே ஒழிய, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு வழியில போகும் பொழுது என்னுடைய எண்ணங்களை நான் எப்படி தேவனை பார்க்கணும், நான் எப்படி அவரை புரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த அடிப்படையில் மட்டுமே பல நேரங்களிலே நான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறேன். So இந்த ஒரு அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிற ஒரே காரணத்தினால it is so important for us to understand our God according to the Bible. இப்படிப்பட்ட ஒரு விதத்தை நம்முடைய வாழ்க்கை பல நேரங்கள் இருக்கிறதுனால நாம் தேவனை ரொம்ப ஆழமாக, தேவனை ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரேன். மோசஸ் மலையில வந்து தேவனோடு உரையாடி கொண்டிருக்கிறார், மவுண்ட் சைனாயில. அவர் கீழே இறங்கி வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில ஆரண்ட் இருக்காரு. அந்த மக்கள் ஆரண்ட் என்ன கேட்டாங்க, நாங்கள் வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு தேவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு ரொம்ப லேட் ஆயிட்டு, எங்க அவர் மேல போன திரும்ப வரவே இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சரிய தெரியலையே சொல்லி ஒரு முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மோசஸ் அது ஆரண்ட் எப்படி கையாண்டாலும் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லா நகைகளையும் கொண்டு வந்தாங்க. அந்த நகையை உருக்கி ஒரு அழகான ஒரு கோல்டன் காப்பை உருவாக்கினார். அதை கொண்டு வந்து அவங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த தேவனை நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொன்னார். மோசஸ் கீழே இறங்கி வந்தார். நீங்க நல்லா ஆழமா யோசிக்கணும். மோசஸ் கீழே இறங்கி வர்றாரு, மோசஸ் கோவப்படுறாரு. அப்போ ஆரண்ட் அவருக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த மக்கள்லாம் ரொம்ப மோசம் மோசஸ், இந்த மக்கள் மோசம் இதுக்கு எப்ப தெரிஞ்சுது, இப்பதான் தெரிஞ்சுதா? திடீர்னு அந்த மக்கள் மோசமான மக்கள் ஆயிட்டாங்க. அந்த மக்கள் கேள்வி கேட்கும் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கோல்ட வாங்கினாரு, அதை ஒரு அழகான சிலையாக செய்தார். அதை அந்த சிலையை கொடுத்து நீங்க வழிபடுங்க சொன்னார். அப்ப உருவாந்து கூட சொல்லவே இல்லை ஆரண்ட். திடீர்னு இப்போ மோசஸ் கொடுக்காங்க ஆரோட கண்கள், இந்த மக்கள் ரொம்ப மோசமாயிட்டாங்க, மோசஸ் ரொம்ப இருதயத்துல கடினமானவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. இன்னொரு தப்பு நீங்களும் பண்ணிட்டீங்க, நீங்க சீக்கிரம் வந்துருக்கணும் இந்த மலையில இருந்து, ஏன் லேட் பண்ணீங்க? நீங்க லேட் பண்ணதுனால இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூர்மையை வந்துட்டாங்கப்பா, நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு செய்யணும். உடனே அந்த கோல்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கோல்டை நான் என்ன பண்ணேன், அப்படியே தூக்கி அந்த நெருப்புக்குள்ள புஷ்டு போட்டேன். அந்த நெருப்பு புஷ்டுன்னு ஒரு இதுதான் அவர் சொன்ன பதில். நெருப்புக்குள்ள தங்கத்தை தூக்கி போட்டாரா, அந்த நெருப்பு புஷ்டுன்னு ஒரு கோல்டன் காப் வெளியே வந்துதான், அதை கொண்டு போய் இந்த மக்களுக்கு கொடுத்தா வழிபட்டு. Now, I want you to deeply think, why did Aaron behave like this? This is something that we need to understand, brothers and sisters. இது வந்து அவர் ஏதோ செய்தாரு,
ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டாரு, இந்த மக்கள் எல்லாம் கம்பல் பண்ணதான் செஞ்சுட்டாரு, அவருக்கு வேற வழியே இல்லை, அதனாலதான் இப்படி செஞ்சாரு அப்படின்னு பல நேரங்களை நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம ஆழமாக பார்க்கும் பொழுது ஆரன் அப்படி செய்வதற்குண்டான காரணம், அவர் அந்த விதத்தில் தான் தேவனை பார்த்தார். அவர் தன்னுடைய தேவனாக தேவனை பார்க்கவில்லை. அவர் பார்த்தது எல்லாமே, நான் வழிபடுகிற தேவன் மோசேவின் தேவன், அவர் என்னுடைய தேவன் இல்ல, இவருடைய தேவன், அவருடைய தேவன். தனக்கென்று தன் சொந்த தேவனாக ஆரன் தேவனை பார்க்காத ஒரே காரணத்தினால் அந்த வழிபாட்டுக்குண்டான பொறுப்பை அவர் ஏற்கவில்லை. யார வழிபடணும், அப்படிப்பட்ட தேவனை எப்படி வழிபடணும், அதற்குண்டான பொறுப்பை அவர் ஏற்காமல் உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா பார்க்கறது முக்கியம். அவர் என்னுடைய தேவன், எங்க அப்பாவுடைய தேவன், என்னுடைய அம்மாவுடைய தேவன், அவர் என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் அவர் வழிபட்டு இருக்காங்க, குடும்பத்தின் தேவன் அவர். எங்க மினிஸ்டர் லீடர் இருக்காங்கல்ல, அவருடைய தேவன் அவரு. எங்க ஜோன் லீடர் இருக்காங்க, அது அவருடைய தேவன் அவரு. பல நேரங்கள்ல அவருடைய தேவன் அப்படி கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் ஆரோனை போல நமக்கும் அவருக்கும் உண்டான அந்த பொறுப்பு என்னுடைய இருக்கிறார். It's my responsibility that I need to know my God. It's my responsibility that I need to grow in my relationship with God. இது என்னுடைய பொறுப்பு. நான் என்னுடைய தேவனை புரிந்து கொள்வது முக்கியம். இது என்னுடைய பொறுப்பு. அந்த தேவனுக்குண்டான உறவுல நான் வளர்றது முக்கியம். என்னுடைய பொறுப்பு. என்னுடைய வேலையில நான் எப்படி கிறிஸ்தவனா இருக்கணும்ன்றது இது என்னுடைய பொறுப்பு. நான் படிக்கிற இடத்துல நான் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கணும் என்பது இது என்னுடைய பொறுப்பு. ஆனா ஆரோனை கண்ணில் என்னுடைய பொறுப்பு இல்ல, மோசேவுடைய பொறுப்பு. என்ன மக்கள் கேட்பாங்க அவங்கள பொறுப்பு, அவங்க சந்தோஷமா வச்சுக்கணுங்க. So this is the mistake, brothers and sisters, many times we do. அவர் என்னுடைய தேவன் இல்லை, அவருடைய தேவன். அதனால பல நேரங்களில் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்காமல் நம்முடைய காலங்களை தள்ளி கொண்டிருக்கிறோம். We just keep pushing our Christian life.